அதே மாதிரி ஹோம்மேட் ஃபுட்டு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஹோம்மேட் ஃபுட் அப்படின்னு சொல்லும்போது, ஆமா இன்னைக்கு இருக்கிற டைம்ல முன்னெல்லாம் இந்த ஃபுட்டுன்றது வந்து சமையலுங்கிறது ஒரு பெண்களுடைய டிபார்ட்மெண்ட்டுன்னு மாறி எல்லாரும் அதுக்காகவே வீட்லயே உட்காந்து எப்பவும் கிச்சன்லயே இருந்து செஞ்ச காலமெல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு 2 பேரும் ஒர்க் பண்றோம். ஆண்களும் வேலைக்கு போறாங்க, பெண்களும் வேலைக்கு போறாங்க. அப்போ டொமஸ்டிக் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் எந்த ஜெண்டர் டிஃப்ரென்ஸும் இல்லாம ஒரு வீட்டுக்குள்ள வரணும். அப்படி வந்தா மட்டும்தான் ஹோம்மேட் ஃபுட்டை நம்ம கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிட முடியும். ஏன்னு கேட்டால் நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி நல்ல சத்தான உணவை சாப்பிடணும் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை தேவை. அந்த அடிப்படை தேவையை ஒருத்தரோட தலைமையிலேயே நம்ம சுமத்த முடியாது. அதனால ஒரு குடும்பத்தில் ஒரு கப்பிள் அவங்களுக்கு ஒரு 2 குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்க ஃபேமிலி, இல்லை ஒரு 2 சீனியர் சிட்டிசன்ஸும் கூட இருக்கிறாங்கன்னா எல்லாருமே அந்த கிச்சன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணி சந்தோஷமாக சமையலில் குடும்பமாக செஞ்சாங்க அப்படின்னாக்கா இந்த பாரம்பரிய அறிவும் குழந்தைங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி இந்த வேலையும் பெண்களின் மீதே சுமத்தப்படாமல் எல்லாரும் ஷேர் பண்ணி பண்ணும்போது ஹோம் குக்கிங் அப்படின்றது ஒரு டிஸ்டன்ட் விஷயமா இல்லாமல் ஒரு டஃப்பான விஷயமா இல்லாமல் எல்லாருக்கும் எளிதில் செய்யக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ க்ளீன் ஈட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். க்ளீன் ஈட்டிங்னு சொல்லும்போது 80% நான் சொன்னதை நீங்கள் ஃபாலோ பண்ணி வீட்டில் ஹோம் குக்டு ஃபுட், ஃப்ரெஷ் ஃபுட், அதிகமாக ப்ராசஸ் பண்ணாத ஃபுட், இன்ஃபேக்ட் ப்ராசஸ் பண்ண ஃபுட்டே சேர்க்கக்கூடாது. ஏன்னா நம்ம வெளியே சாப்பிடும்போதே நிறைய ஃபுட் வந்து அதில் ப்ராசஸ்டு தான் இருக்கும். 2வது நிறைய அதில் சேர்க்கக்கூடிய சுவைக்காக சேர்க்கப்படக்கூடிய சுவையூட்டிகள், மணமூட்டிகள், அதில் சேர்க்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பன்னீர் கூட அதில் நிறைய அடல்ட்ரேஷன் வருது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சுவைக்காக தான் வெளியே போய் சாப்பிட்றோம், ஆனால் அதுலேயே அடல்ட்ரேஷன் அப்படின்னும் போது அது அதிகமாக இல்லாமல் ஒரு 80 to 90% ஹோம் ஃபுட், ஃப்ரெஷ் ஃபுட் சாப்பிட்டுட்டு ஒரு 10%ஓ 15%ஓ சுவைக்காக வெளியே சாப்பிட்றதுன்றது ஓகே.